நம்ம இந்திய அணி இப்போ 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலேயுமே இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஹேட்ரிக் வெற்றி சாதனை நிகழ்த்தினது மூலியமா தொடர்ந்து நம்ம இந்திய மண்ணில் 17 டெஸ்ட் ஆட்டங்கள் சீரீஸை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ரெக்கார்டை நம்ம இந்தியா தற்போது நிகழ்த்தியிருக்காங்க. அதே போல தொடர்ந்து 8 சீரீஸ்களில் தோல்வியே அடையாம 4 சீரீஸில் வெற்றி, 3 டெஸ்ட் சீரீஸில் டிரா அப்படின்னு வலுவா இருந்த இங்கிலாந்து அணி முதல் முறையா அவங்களுடைய இந்த பேஸ்பால் யுக்தியில முதல் முறையா ஒரு சீரீஸை இப்ப இங்கிலாந்து அணி இழக்கிறதும் இதுதான் முதல் முறை. இப்படி இருக்க தோல்விக்கான காரணமா இங்கிலாந்து அணியின் கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் அவர் என்னதான் காரணங்களை சொல்லியிருந்தாலும் அவர் பேசினதுக்கு அப்புறமா இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனா இருந்த ஜோ ரூட் இந்த மேட்ச் நாங்க இப்ப தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமே கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் தான். அவர் செய்த இந்த முக்கியமான தவறு தான் இந்த மேட்ச்ல நாங்க தோல்வி அடைகிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜோ ரூட் பென் ஸ்டோக் அவருக்கு எதிராக ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சி தரும் ஆதாரத்தை தற்போது அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்த முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா 2 பேருமே ரொம்ப நேரம் விக்கெட் இழக்காம நிலையா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண நாங்கள் இங்கிலாந்து அணி எவ்வளவோ முயற்சி செய்தோம், எந்த போலராலையுமே அவங்க விக்கெட்டை பிரேக் பண்ண முடியல அப்படின்னு ஜோ ரூட் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த நேரத்தில் பென் ஸ்டோக்ஸ் தன்னை கூப்பிட்டு, அதாவது ஜோ ரூட்டை கூப்பிட்டு ஒரு ஓவர் போட வச்சிருக்காரு. அந்த ஓவரில் ஜெய்ஸ்வாலுடைய விக்கெட் விழுந்தது. ஆனால் பென் ஸ்டோக்ஸ் தொடர்ந்து ஜோ ரூட் அவருக்கு பந்து போடுற வாய்ப்பு, அடுத்து 2வது ஓவர் கூட அவருக்கு பந்து போடுற வாய்ப்பை தரல. மீண்டும் ஏற்கனவே பந்து போட்டுக்கிட்டு இருந்த ஷபீர் ஹார்ட்லே இவங்க 2 பேருக்கும் கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் அவர் பந்து போடுற வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டே 4 இன்னைக்கு முழுக்க இவங்க 2 பேரும் தான் பந்து வீசிக்கிட்டே இருந்தாங்க. தனக்கோ இல்லை சீனியர் போலான ஆண்டர்சன் இவங்க 2 பேருக்கோ அதிகப்படியான பந்து வீசுற வாய்ப்பை பென் ஸ்டோக்ஸ் அவர் தரவே இல்லை. மேலும் தனக்கு கொடுத்த ஒரே ஓவரில் தான் விக்கெட் எடுத்தும் அடுத்தடுத்த ஓவர் தனக்கு பந்து வீசுறதுக்கான வாய்ப்பை பென் ஸ்டோக்ஸ் கொடுத்திருந்தா தான் நிச்சயமா இன்னும் ஒரு சில விக்கெட்டுகள் வீழ்த்திருக்க முடியும். அதன் மூலியமா கண்டிப்பா இந்த மேட்ச்ல நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் முதலாவது விக்கெட்டே தான் வீழ்த்தினதுக்கு அப்புறமா அடுத்து 2வது ஓவர் தனக்கு பந்து வீச வாய்ப்பு தராம பென் ஸ்டோக்ஸ் செய்தது தனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவும், அதே போல இந்த மேட்ச்ல நாங்கள் தோல்வி அடைகிறதுக்கும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு வருத்தத்தோட பென் ஸ்டோக்ஸ் அவர் மேலேயே ஜோ ரூட் இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஜோ ரூட் அவர் பதிவு பண்ணியிருக்க இந்த ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு தற்போது பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கிளம்பியிருக்கு. ஸோ இதற்கான சரியான காரணம், எதுக்காக தொடர்ந்து ரூட் அவருக்கு பந்து போடுறதுக்கான வாய்ப்பு தரல அப்படிங்கிற சரியான காரணம் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு எழுப்ப இருக்காங்க. இதற்கான சரியான காரணம் பென் ஸ்டோக்ஸ் அவர் ஒருவேளை தர முடியாம போற பட்சத்தில் கண்டிப்பா 5வது கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் பென் ஸ்டோக்ஸ் அவருடைய இடம் கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.